ஆரம்பிக்கலாங்களா? உனக்கு நேரம் சரியில்லை. மாணிக்கவேல் ராயன்ட்ட நேரம் ரொம்ப சரியில்லை. பிறந்த நேரமே. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கீழே உள்ள க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜோடைய சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு எப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் மட்டும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிற மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ள வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா, இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒரு ஐக்கன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு மேலே உள்ள சிர்ஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ROCKன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 லிரிக்ஸ் விட்டுக்கோங்க. விட்டக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லிரிக்ஸை விட்டுருங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 9:16ன்னு சொல்லி அந்த இமேஜில் யாரோட இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள செலக்ட் மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 9:16 உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிரிக்ஸ் 3 லிரிக்ஸ் விட்டுக்கோங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஒரு அடுத்து ஒரு 3 லிரிக்ஸ் வந்து விட்டுருங்க. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல உங்களுக்கு யாரோட இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 5 லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ ஓகேவா, அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல எல்லா இமேஜ்லையும் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க அந்த 9:16 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். அது ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆடியோக்கு ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோ ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 2 எஃபெக்ட்டை நம்மளோட வீடியோவில் வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஆர்மர் பக்கத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இது எஃபெக்ட் 1 செலக்ட் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து அந்த கண்ணைக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். அதுக்கு மேலே உள்ள லிரிக்ஸ் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும், அதுவும் இதே மாதிரி வந்து கண்ணைக்கான் வந்து டிக் ஆயிரும். சேம் மெத்தடில் லைட்டை மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்து நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸை மட்டும் இதே மாதிரி வரிசையாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் லாஸ்ட்டு ஒரு 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம், பார்ட் அண்ட் ஷேடோ, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, ஸ்பீட் ஐக்கான், இது எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கலர் ஐக்கானும் எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2 இருக்கும். எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் 2ல் நான் கொடுத்துருக்க அந்த 2 எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிரும். இதை நம்மளோட இமேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ டைலாக்லாம் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, டைலாக்லாம் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் விட்டுக்கோங்க. டபுள் பீட் மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜ் விட்டுருங்க. எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். மூணாவது ஒரு இமேஜ் இருக்கா, ஃபஸ்ட்டு 2 இமேஜ் விட்டுருங்க. 3வது இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். அடுத்து ஒரு 2 இமேஜ் வந்து விட்டுருங்க. 3வது இமேஜில் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
பேஸ்ட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செரைக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.